بسم الله الرحمن الرحيم والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون فما يكذبك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين. இந்த மார்க்கத்தை நல்ல முறையிலே அந்த ஏக இறைவனின் ஓரிரின் கொள்கை அவன் சொன்ன காட்டிய வழியிலும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த பொன் வழியிலும் நிறைவேற்றுவதற்காக அவளோடு இங்கு வந்திருக்கின்ற கேள்வி கேட்டு அதனுடைய பயனை அடைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இங்கு வந்து அமர்ந்திருக்கின்ற அனைத்து சகோதரர்களுக்கும் சத்வாக்களின் சார்பாகவும் வருபாக்களின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கின்றேன். அன்பு சகோதரர்களே, இது நல்ல தருணத்திலே நாம் 6 மணிக்கு ஏற்பாடு செய்திருந்தோம். சில காரணங்களால் அரை மணி நேரம் தாமதமாக விட்டதுக்காக வருந்துகின்றோம். இருந்த போதிலும் இப்படி இனி சற்று நேரத்திற்குள் நிகழ்ச்சியை ஆரம்பித்து விடலாம். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை மிக அமைதியுடனும் நல்ல முறையிலும் நடத்தி கொள்ள கொடுக்குமாறு உங்களை மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இனி துபை மண்டலத்தின் தலைவர் நாசர் அவர்கள் தலைமையை நிறுத்துவார்கள். தலைமைக்கு பிறகு நாம் நேரடியாக கேள்வி நிகழ்ச்சிக்கு சென்று விடலாம். தற்போது தலைவர் நாசர் அவர்களை பேச அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வந்த அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் துபை மண்டலத்தினுடைய கிளையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சத்வா மற்றும் பர்துபைன் சார்பாக இங்கே இஸ்லாம் ஓர் எளிய மார்க்கம் என்ற நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது. இது போன்ற நிகழ்ச்சிகள் எதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக இருக்கின்றோம் என்று சொல்லிக் கொள்கின்ற நாம் இஸ்லாத்தை பற்றி இன்னும் அடிப்படை விஷயங்களை கூட சரிவர தெரியாமல் தான் இருக்கிறோம். 1980க்கு முன்னால் வரைக்கும் இந்த இஸ்லாம் அப்படின்னு சொன்னா எதைத்தான் நம்ம எடுத்து சொல்லணும்னா, ஆலிம்கள் மேடையில் என்ன உரை நிகழ்த்துகின்றார்களோ அதுதான் இஸ்லாம். தனக்கு ஒரு சந்தேகம் வருகின்றது, அதை ஆலிம்களிடமிருந்து போய் இதற்கு என்ன விளக்கம் என்று ஒரு மனிதன் கேட்டு விட்டான் என்று சொன்னால் அவனை சமுதாயத்தில் ஒரு மாறித்தான் பார்ப்பாங்க. அந்த ஆலிம்ஸ் அவனை எப்படி தான் பார்ப்பாரு, ஒரு 10 அடி நகட்டின வச்சிருப்பாரு. இஸ்லாத்தை பற்றி என்ன செய்ய முடியாது, கேள்வி கேட்கறதுக்கு முடியாது. இல்லை அடிப்படை விஷயங்களை கூட, தொழுகையை கூட என்ன செய்ய முடியாது, எப்படி தொழணும் அப்படின்னு சொல்லி கூட என்ன செய்ய முடியாது, கேள்வி கேட்க முடியாது. அங்கே ஆலிம்ஸா என்ன உரை நிகழ்த்துகின்றாரோ அவர் கேப்பையிலிருந்து நெய் வடின்னு சொன்னால் கூட நாம் என்ன செய்யணும், கீழே உட்கார்ந்து தலையாட்டி கொண்டு தான் போக வேண்டும். அதுதான் நிலைமை 1980க்கு முன்னால் வரைக்கும். அதன் பிறகு அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அருளால் ஒரு 30 ஆண்டுகளுக்கு மத்தியில் பல்வேறு மாற்றங்கள். ஒரு மனிதனுக்கு மார்க்கத்தில் எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் சரிதான், அதை வெளிப்படையாக இன்றைக்கு கேட்டு தெரிந்து கொள்வதற்குண்டான அனைத்து வசதிகளும் இருக்கின்றது. நேரடியாக கேட்குறோம், ஆன்லைன் மூலியமாக, எழுத்துக்கள் மூலியமாக, இன்னும் சொல்ல போனோம் என்று சொன்னால் மார்க்கத்தை அரைகுறையாக தெரிந்தவர்கள் கூட இன்னைக்கு இமெயிலில் சண்டை போடுறதை பார்க்குறோம். எல்லாருக்குமே இமெயில் தொடர்புகள் இருக்கும். எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் கடுமையான சண்டைகள் நடக்கின்றது. மார்க்கத்தை இன்னைக்கு வரைக்கும் முழுமையாக தெரிந்து கொண்டார்களா இல்லையா என்பது கூட தெரியாது. ஆனால் இருந்தாலும் கூட தனக்கு உள்ள அறிவை கொண்டு இன்னைக்கு சண்டை போடக்கூடிய அளவிற்கு வளர்ந்திருக்கின்ற என்று சொன்னால் அதற்கு யார் காரணம், அதற்கு பின்னணியில் யார் இருக்கிறா என்று பார்த்தோம் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு கிருபை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற ஒரு அமைப்பு தான். ஏன்னு சொன்னா, இன்னைக்கு மார்க்கத்தில் மார்க்கம் அல்லாத விஷயமாக இருந்தாலும் கூட, உலக விஷயமாக இருந்தாலும் கூட சந்தேகம் வருகின்றதா நீங்கள் தாராளமாக கேட்கலாம்.
இந்த அமைப்பை பற்றி உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் சரிதான். ஒரு துளி கூட நிறைய பேருக்கு ஏற்படாதுங்க. ஆனால் மற்ற சிந்தனைகள் ஏற்படும். வேலையை முடிச்சுட்டு வந்தால் நாம் என்ன செய்வோம், வெளியில் என்ன நம்ம ஜாலியாக பொழுதை கழிக்கலாம், எந்த மாலுக்கு போகலாம், எங்கே போனால் நல்லா சந்தோஷமாக இருக்கலாம், இப்படித்தான் நாம் என்ன செய்வோம், சுற்றி கொண்டு இருப்போம். அடுத்து நமக்கு மார்க்கத்தில் ஏராளமான சந்தேகங்கள் இருக்கும். இன்னைக்கு கூட தொழுகை எப்படி தொழ வேண்டும் என்பது கூட நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். அதில் என்னென்ன துவாக்கள் ஓத வேண்டும், எப்படி ஓத வேண்டும் என்பது கூட நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். அப்போ இந்த மாதிரி ப்ரோக்ராம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் என்று சொன்னால் நம்ம சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் சரிதான், நீங்கள் கேளுங்க. அதற்கு தகுந்த பதிலை இஸ்லாம் என்ன பதிலை சொல்கின்றதோ, இந்த மார்க்கம் என்ன பதிலை உங்களுக்கு தருகின்றதோ அதை நாம் என்ன செய்வோம், எடுத்து சொல்லுவோம். அதில் தெளிவடைந்து முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் இந்த இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் என்ற இந்த நிகழ்ச்சி பர்துபாய் சத்வாக்களையின் சார்பாக நம்ம என்ன செஞ்சிருக்கணும், இங்கே ஏற்பாடு செய்திருக்கின்றோம். உங்களுக்குரிய சந்தேகங்களை கேட்டு தெளிவடைந்து மார்க்கத்திலே முடிந்த அளவுக்கு கடமைகளை பின்பற்றி நாளை மறுமையிலே சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். அப்படி துவா செய்தவனாக அடுத்த கட்ட நிகழ்ச்சிக்கு நாம் என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ். நேரம் குறுகிய காலமாக இருக்கின்றதா, அடுத்த கட்ட நிகழ்ச்சிக்கு நாம் என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் தொடங்குவோம் இன்ஷா அல்லாஹ். என்னுடைய தலைமை உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுக்கு அடுத்தபடியாக தாய் தகப்பனுக்கு தான் வந்து அதிகமான கண்ணியம் நம்ம வந்து முதல் முறையாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதன் அடிப்படையில் வந்து நம்ம ஆண்களாகிய நம்ம வந்து நேரடியாக நம்ம கூட வந்து தாய் தகப்பர்கள் இருக்காங்க, அதனால் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் அவங்களுக்கு. இதே நம்மளுடைய மனைவி அவங்க வந்து யாருக்கு கொடுக்கணும், அவங்களுடைய மனைவி வந்து அவங்களுடைய பெற்றோர்களை வந்து விட்டுட்டு வந்துட்டாங்க, அவங்க நம்மளோட இருக்காங்க அப்படிங்கையில் வந்து அவங்க வந்து யாருக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடையாது. அவங்களுக்கு அந்த கண்ணியமாக கொடுக்கறதுக்கோ அவங்களுக்கு பணிவிடை செய்வதற்கோ அந்த பாக்கியம் கிடையாது அவங்களுக்கு. அப்படிங்கிற வந்து அவங்க யாருக்கு கொடுக்கணும், இது ஒன்று. அன்பிற்குரிய சகோதரர்களே, இறைவனுக்கு அடுத்தபடியாக நம்முடைய தாய் தந்தையை இந்த இஸ்லாமிய மார்க்கம் கண்ணியம் கொடுக்க சொல்கிறது. இது ஆண்களை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. நாம் நம்ம வீடுகளிலே வாழ்வோம், நம்முடைய தாய் தந்தையை பார்த்துக்குருவோம், அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்வோம், அவங்களுக்கு உரிய கண்ணியத்தை கொடுத்துருவோம், அதில் பிரச்சனை கிடையாது. இதே பெண்களாக இருக்கும் பொழுது அவங்க திருமணமாகின்ற வரையிலும் அவங்க தாய் தந்தையருக்குரிய கண்ணியத்தையோ அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையோ செஞ்சுருப்பாங்க. ஆனால் திருமணம் ஆன பிறகு அவங்க வேற ஒருத்தனுடைய ஆணுடைய வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்படி போகும் பொழுது அந்த தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமையையும் கண்ணியத்தையும் செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறது என்று அந்த நண்பர் கேட்டிருக்கிறார். இஸ்லாத்தினுடைய போதனை என்னவென்றால் அது ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அதாவது ஒரு ஆணை பொறுத்தவரை அவனுக்கு அந்த கடமை முழுமையாக இருக்குது, அதிலிருந்து அவன் தப்பித்து கொள்ள முடியாது. கல்யாணம் ஆனாலும் சரிதான், கல்யாணம் ஆகாட்டாலும் சரிதான். திருமணம் ஒரு ஆணுக்கு திருமணம் ஆனாலும் அவன் பெற்றோரை பார்க்க தான் வேணும், அது முழுமையாக. திருமணம் ஆகவில்லை என்று சொன்னாலும் அவன் தன்னுடைய பெற்றோரை முழுமையாக பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அவனுக்கு இருக்குது. இரண்டாவது, கண்காணிப்பது கண்ணியப்படுத்துவது அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் அந்த பார்த்துக்கொள்வதுன்றது பெரும்பாலும் என்னதான், அது காசு பண்ணுறது தான் பெரும்பாலும் வரும். பெற்றோர்களை பார்ப்பது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பார்ப்பது என்பதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவது, அவங்களுக்கு தேவையான சாப்பாடு கொடுப்பது, அவர்களுக்கு தேவையான ஆடைகளை அணிய கொடுப்பது. பெரும்பாலும் முதியவங்கள்னு சொன்னால் அவங்க நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க, அவங்களுடைய மருத்துவத்துக்காக செலவு செய்வது, இதிலெல்லாம் இருக்குது. இதில் ஆணுக்கும் பெண்ணையும் இஸ்லாம் பிரிக்குது.
ஆணுக்கும் பெண்ணுக்கும் பெற்றோரை பேண வேண்டிய கடமை இருந்தாலும், அந்த பொறுப்பு சூட்டப்பட்டிருந்தாலும், ஆண் கண்காணிக்கிற மாதிரியோ ஆண்கள் கடமையை நிறைவேற்றுவதை போன்றோ பெண்கள் நிறைவேற்ற முடியாது. ஆணும் பெண்ணும் பார்க்க வேண்டும். ஆனால் ஆண் பார்க்கிறது ஒரு மாதிரி பார்க்கணும். அவனுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குது. பெண்களுக்கு அந்த பொறுப்பு குறைவாக இருக்குது. இதில் சூரத்து நிசாவோட இடம் பெறக்கூடிய ஒரு வசனத்தை பார்க்குறோம். ஆணுக்கு தான் அதிக சுமைன்னு சொன்னோம் இல்லையா, அதிகமான பொறுப்பு என்று. அர் ரிஜாலு கவ்வாமுல் அலன் நிசா என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்கிறவங்க. எதனால்? அவன் தன்னுடைய செல்வங்களை செலவழிப்பதாலும், பிமா ஃபத்தலல்லாஹு பஅதுஹும் அலா பஅலின் வ அன்ஃபகு மின் அம்வாலிஹிம், அவங்க தங்களுடைய செல்வங்களில் இருந்து அவனுடைய மனைவிக்கும் சரி அவருடைய குடும்பத்திற்கும் சரி செலவழிக்கிற காரணத்தாலும். அதனால்தான் ஒரு ஆணை இஸ்லாம் சொல்லுது, பெண்களை விட ஆண்கள் கொஞ்சம் சிறந்தவர்கள் தான், ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்லுவாங்க. அது இஸ்லாத்தில் கிடையாது. வேறு இசங்களில் வேறு கொள்கைகளில் அப்படி சொல்லுவாங்க. இஸ்லாத்தினுடைய அடிப்படையில், இஸ்லாத்தின் பார்வையில் ஆண்களும் பெண்களும் சமம் அல்ல. சில பொதுவாக பார்த்தோம்னு சொன்னால் சில இடங்களில் பெண்களை இஸ்லாம் முன்னிலைப்படுத்தும், சில நேரங்களில் ஆண்களை முன்னிலைப்படுத்தும். ஆனால் ஜென்ரலாக பொதுவான ஒரு பார்வை பார்க்கும் பொழுது அது ஆண்களுக்கு தான் அதிக முக்கியத்துவத்தை இஸ்லாம் வழங்குது. அது எதனால்? அவங்க தங்களுடைய செல்வங்களை செலவழிப்பதாலும், அவங்களுக்கென்று அல்லாஹ் சில ஆற்றல்களை வழங்கியிருப்பதாலும். ஆண் பார்க்குற மாதிரி பெண் பார்க்க முடியாது. ஏனென்று சொன்னால் ஆண்களுக்கு தான் அல்லாஹ் எல்லாத்தையும் அதிகமாக கொடுத்துருக்கான். இது சம்பாதிக்கிற ஆற்றல் மட்டும் இல்லை, உடல் வலிமையாக இருந்தாலும் சரி, மன வலிமையை கூட நீங்கள் பார்க்கலாம். மன வலிமையை எடுத்துக்கொண்டாலும் ஆண்கள் பெண்கள் சமமாக இருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு வீட்டில் ஒரு பெரியவர் இறந்துறாருன்னு வச்சுக்கிறோம். ஒரு பெரியவர் இறந்து விடுகிறார். அவருக்கு ஒரு மகன் இருக்கிறார், அவருக்கு ஒரு மகள் இருக்கிறாங்க. ஒரு பெரியவர் இறக்கிறார், அந்த பெரியவருக்கு ஒரு மகனும் உண்டு மகளும் உண்டு. மகனும் மகளும் ஒரே மாதிரி அழமாட்டாங்க. மகன்கிறவர் ஒரு மூலையில் நிற்பான், கொஞ்சம் நேரம் கண்ணை கசக்கி கொண்டிருப்பான், அல்லது ஒரு அமைதியாக கூட உட்கார்ந்துருப்பான். ஆனால் மகள் அப்படி இருக்க மாட்டான், வாப்பா போயிட்டீங்களே என்று அழுது கொண்டிருப்பாள். அப்போ மன வலிமையிலும் சரி, உடல் வலிமையிலும் சரி, சம்பாதிக்கிற திறனிலும் சரி, அந்த பொறுப்பு ஆண்களுக்கு தான் அதிகமாக இருக்குது. இரண்டாவது, பெண்களை பொறுத்தவரை அவங்க திருமணமான வரைக்கும் இந்த பிரச்சனை வராது. திருமணமான வரை அவங்க பெற்றோர்களை பார்த்து கொள்ள வேண்டும், பார்த்து கொள்ள வேண்டிய கடமை இருக்குது, பார்த்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்குது. வீட்டில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் பெண்கள் இருக்கும் பொழுது திருமணம் ஆகின்ற வரையிலும் அவங்களுடைய குடும்பத்தாரை அவங்க முழுமையாக பார்த்து கொள்ள வேண்டும். ஆனால் திருமணம் ஆன பிறகு கொஞ்சம் உடையத்தான். ஏன்னா இஸ்லாம் என்ன சொல்லுது? கணவனை கொண்டு பூத்திருச்சு இஸ்லாம். ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் ஒரு ஆணுடைய ஒரு இணைப்பு, அது வரைக்கும் அவன் வீட்டையும் பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் திருமணம் என்று வரும் பொழுது அவன் எதுக்கு திருமணம் பண்ணுகிறான்? அவனை பார்க்கணும். கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணாலும் எங்கள் அம்மா வீட்டு வரமாட்டேன்னு யாராவது ஏற்றுக்கொள்வாங்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் அவளுக்கு குடும்பத்தை பார்க்க வேண்டிய பொறுப்பை விட வேற ஒரு பொறுப்பு அதுவும் இஸ்லாம் தானே சொல்லுது. அது இஸ்லாத்தில் இல்லைன்னு வைங்க. இந்த கணவனை பார்க்கணும், கணவனுடைய குடும்பத்தை பராமரிக்கணும். ஹதீஸ்களில் பார்க்குறோம், அல் மரஅத்து ராயத்துன் ஃபி பைத்தி ஜௌஜிஹா வலதிஹி. ஒரு பெண் தன்னுடைய கணவருடைய வீட்டிற்கும் கணவருடைய பிள்ளைகளுக்கும் அவள் பொறுப்பாளியாக இருக்கிறாள். அதை இஸ்லாம் தானே சொல்லுது. எந்த இஸ்லாம் தாய் தந்தையரை பார்க்க சொல்லுகிறதோ அதே இஸ்லாம் தான் உன்னுடைய கணவனுடைய வீட்டுக்கு நீ பொறுப்பாளி. வீடுன்னு சொன்னால் அந்த பில்டிங்கு கிடையாது. நம்ம நினைக்கிற வீடுன்னு சொன்னால் அந்த பில்டிங்கு செங்கலால் ஆன கட்டிடம் நினைக்கிறோம். பைத்தி அப்படின்னு சொன்னால் வீடு மட்டுமல்ல, அந்த வீடு சார்ந்த வீட்டில் உள்ள வேலைகள், துணி துவைப்பது, வீட்டை பராமரிப்பது, பாத்திரங்களை சுத்தம் செய்வது, வீட்டில் உள்ள மற்ற விஷயங்களை மேனேஜ் பண்ணுறதுன்னு சொல்லி அந்த வீட்டில் சம்மந்தப்பட்ட எல்லாமே அதில் அடக்கமாயிருது. இரண்டாவது, அவர்களுக்கு பிறக்கிற பிள்ளைகள், அவங்க பிள்ளைகளையும் பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு பெண்களுக்கு இருக்குது. அப்போ இதில் அவர்கள் கவனம் செலுத்தும் பொழுது பெற்றோர்களை கவனிப்பதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கத்தான் செய்யும். அதை மறுப்பதற்கு இல்லை. ஒரு பெண் திருமணம் ஆவதற்கு முன்னால் நல்லா பார்த்துருப்பா. ஆனால் திருமணம் ஆன பிறகு தன்னுடைய கணவனை அவள் பார்க்கணும். அதை இஸ்லாம் தான் சொல்கிறது. கணவனுடைய குடும்பத்தை அவள் தான் பார்க்க வேண்டும், கணவனுடைய வீட்டை அவள் தான் பராமரிக்க வேண்டும். கணவருடைய பிள்ளை இவளுக்கும் பிள்ளை ஆயிடுவா. அந்த பிள்ளைகளை எழுப்புவது, அதை குளிப்பாட்டுவது, அதை ஸ்கூலுக்கு அனுப்புவது, அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுப்பது என்று நிறைய வேலைகள் இருப்பதனால் அதில் இருந்தாலும் அதை ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். ஆண்களுக்கும் பொறுப்பு உண்டு, பெண்களுக்கும் பொறுப்பு உண்டு. பெண்களுக்கு அதில் முழுமையாக ஈடுபாடு காட்ட முடியாது. ஆனால் என்ன செய்யலாம்?
அவங்களால் இயன்ற வரையில், இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெண் இருக்கிறாங்க, கல்யாணமாகி போயிட்டாங்க, இப்போ அவங்களுடைய பெற்றோருக்கு உடம்பு முடியலையா, பார்த்து கொள்றதுக்கு ஆள் இல்லையா, கணவன் சொல்லிட்டு வந்துடுறோம், அந்த மாதிரி ஒத்துழைப்பு செய்யலாம், அவ்வளோதான் செய்ய முடியும். நான் இந்த மாதிரி எங்களுடைய தாய் முடியாமல் இருக்கிறாங்க, என்னுடைய தந்தை இயலாமல் இருக்கிறார், நான் போய் பார்த்து ஒரு 5-6 நாள் தங்கி அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் ஆக்கி கொடுத்து அவங்களுக்கு மருந்துலாம் செஞ்சு கொடுத்து வீட்டு வேலையில் கொஞ்சம் உத்தாசம் பண்ணிட்டு வர்றேன்னு சொல்லி அந்த மாதிரி சைடாக ப்ராப்பராக இல்லாமல் ப்ரொஃபஷனலாக இல்லாமல் அவங்களால் இயன்ற வரைக்கும் ஒத்துழைப்பை தர முடியுமே தவிர ஆண்களை போன்ற ஒத்துழைப்பை தர முடியாது. அது இஸ்லாத்தினுடைய நிலை. அதுதான். அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் முகமது ஆசிஃப், புதுக்கோட்டை மாவட்டம். இப்போ ஆணும் பெண்ணும் வந்து சேர்ந்து படிக்கிறது வந்து இஸ்லாத்தில் தப்புன்னு சொல்கிறாங்க, அதாவது கோ எஜுகேஷன். அது ஏன், அதனால் அது என்ன தவறு? அந்த சகோதரர் கேட்குற கேள்வி என்னன்னு சொன்னால், இன்றைய கல்வி கூடங்களில் இங்கே எப்படின்னு நமக்கு தெரியலை, நம்ம ஊர்களில் இருக்குது கோ எஜுகேஷன் சொல்லுவாங்க, தமிழில் இருபாலர் கல்வின்னு சொல்லுவாங்க. ஒரு வகுப்பில் ஆண்களும் இருப்பாங்க பெண்களும் இருப்பாங்க. ஒரு 20 பையங்க இருக்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு 10 பெண்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி நடக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள், அந்த முறை கோ எஜுகேஷனுங்கிற அந்த மெத்தட், அதை வந்து தப்புன்னு சொல்கிறாங்க. அது சரியா, அது இருந்தால் அதுக்கு என்ன காரணம் என்று அவர் கேட்டிருக்கிறார். இந்த கோ எஜுகேஷனை பொறுத்தவரை இதில் ஆண்கள் பெண்கள் என்ற படைப்பை நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். நம்ம கூடாதுன்னு மறுக்கிறோம், கோ எஜுகேஷன் கூடாது. இஸ்லாத்தின் அடிப்படையில், இஸ்லாத்தினுடைய பார்வையில் கோ எஜுகேஷன் கூடாது, ஒரு காலத்திலும் ஒத்துக்கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால் ஆண்களும் பெண்களும் அவங்களுடைய படைப்பில் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆண்களை அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கிறான், பெண்களை ஈர்க்கிற வண்ணம் படைத்திருக்கிறான். பெண்களை பொறுத்தவரை அவங்களும் ஆண்களை ஈர்க்கிற வகையில் படைக்கப்பட்டிருக்கிறாங்க. இதில் இந்த கோ எஜுகேஷன் சொல்லும் பொதுவாக எப்படி இருக்கணும், கொஞ்சம் பாதுகாப்பாக பேணுதலாக கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் இருக்கணும். இந்த மாதிரி இருப்பதிலேயும் இன்றைக்கி நிறைய சிக்கல் வருது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரபு நாடுகளில் இங்கே எப்படின்னு தெரியல, மற்ற ஏனைய நாடுகளில் என்ன செய்யலாம், ஓரளவுக்கு சவுதி போன்ற நாடுகளில் இது பேணப்படுகிறது, ஹிஜாபு பேணப்படுது. இஸ்லாம் சொல்லக்கூடிய முழுமையான இந்த ஹிஜாபுகள் கூட பேணப்பட்டு சரியான ஆடை இல்லாமல் வெளியே வரக்கூடாது என்றெல்லாம் சட்டம் இருக்குது. அப்போ ஆண்களுக்கு என்று சில சட்டங்களை இஸ்லாம் போட்டிருக்குது. உங்களுடைய பார்வைகளை நீங்கள் தாழ்த்து கொள்ள வேண்டும், ஆண்களுக்கு இஸ்லாம் சொல்லுது. உங்களுடைய பார்வைகளை தாழ்த்து கொள்ள வேண்டும், ஆணுக்கு தனியாக இஸ்லாம் சொல்லுகிறது, பெண்ணுக்கு தனியாக இஸ்லாம் சொல்லுது. இப்படியெல்லாம் சட்டம் போட்டு இவ்வளவு கண்டிஷன் பண்ணி 2 பேரை தனித்தனியாக பிரித்து வச்ச பிறகும் கூட இன்னைக்கு நிறைய தப்புகள் நடக்குது. நாம் பார்க்கிறோம், சவுதியில் கூட நிறைய தவறுகள் நடப்பதாக நம்ம கேள்விப்படுகிறோம். அப்போ இவ்வளவு பேணுதலாக இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டங்களை பேணும் பொழுதே அதுக்கு இஸ்லாம் சொன்ன குறைவன் இல்லை, அப்படி இருக்கத்தான் செய்யும். பொதுவாக சட்டம் போடும் பொழுது அதுக்கு மிஞ்சின செய்தான் ஒருத்தருக்கு தான் செய்வான். இஸ்லாத்தினுடைய சட்டம் பொறுத்த வரைக்கும் அதை ஓரளவுக்கு பொருந்துமே தவிர அதையும் தாண்டி ஒருத்தன் செய்கிறான்டா அவன் மறுமையில் பதில் சொல்லிட்டு போயிடுவான். இப்போ இதில் இவ்வளவு சட்டத்திட்டங்கள் போடப்பட்டும் கூட தவறுகளை வந்து முழுமையாக ஒழிக்க முடியலை. இதில் இந்த கோ எஜுகேஷன் நம்ம அனுபவிச்சோம்னு சொன்னால் ஆண்களும் இருப்பாங்க பெண்களும் இருப்பான், பாடமாக நடக்கும், பாடம் நடக்காது. அங்கே ஒரு பக்கம் பாடம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க, இங்கே வேறு பாடம் ஓடிக்கிட்டு இருக்கும். இவன் என்ன செய்வான், 2வது படிப்புலையும் அவங்க கவனம் செலுத்த முடியாது. இன்றைக்கி பெரிய பெரிய நிறுவனங்கள் பெரிய பெரிய நாடுகளில் கூட சில சர்வே பண்ணியிருக்கிறான். சர்வே பண்ணி வெளியிட்டிருக்கிற தகவல் என்னென்னு சொன்னால், அதாவது ஆண்களும் பெண்களும் சேர்ந்து படிக்கிற கல்வி நிறுவனங்கள், அதில் மாணவர்கள் வாங்கக்கூடிய மார்க்குகள், அவங்களுடைய ரேங்க்கு, அதை ஒரு கணக்கு எடுக்கிறான். அதே மாதிரி தனியாக இருக்கும்ல, ஆண்கள்னு சொன்னால் ஆண்கள் மட்டும் படிப்பாங்க, பெண்கள்னு சொன்னால் பெண்கள் மட்டும் படிப்பாங்க. அவங்கள கணக்கெடுத்து அவங்க வாங்குகிற மார்க்கு 2ஐயும் ஒப்பிட்டு பார்த்தால் இந்த 2 பேரும் சேர்ந்து படிக்கக்கூடிய அந்த ரேங்கிங்கை விட தனியாக படிக்கிறதுல மார்க்கு அதிகமாக இருக்குது. காரணம் என்ன என்று சொன்னால், அப்போ தான் படிப்பில் கான்சன்ட்ரேஷன் வருது. ஏன் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் அப்படி படைத்திருக்கிறான், ஆண்களையும் பெண்களையும் ஈர்க்கிற வண்ணமாக படைத்திருக்கிறான். அப்போ அதில் நம்ம கொண்டு நுழைச்சோம்னு சொன்னால் முதல்ல மார்க்கத்துக்கு முரணாகுது. பெண்களை பார்க்கும் பொழுது பார்வைகளை தாழ்த்தணும். 2வது ஹிஜாபையில் என்ன செய்ய முடியும், இன்னைக்கு உள்ள கல்வி நிறுவனங்களில் இஸ்லாமியர்கள் கூட செய்வதற்கு தயாராக இல்லை. நம்முடைய சமுதாய பெண்கள் கூட ஹிஜாபை என்ன செய்கிறதில்ல, ஒழுங்காக போடுறது. வெளியே பார்க்கும் பொழுது இங்கே பார்த்தா அழகாக பசு மாதிரி போகும், வெளியே புர்காவை போட்டுக்கிட்டு உள்ளே போகிறது. காலேஜுக்குள்ளே போனால் கலட்டி ஒரு பக்கம் கலாசிட்டு போய் வகுப்பில் போய் சும்மா உட்கார்றது, இதெல்லாம் நம்ம கேள்விப்படுகிறோம். வெளியே போகும் பொழுது இஸ்லாமிய பெண்ணை போல ஹிஜாப் அணிந்து கொண்டு இறையச்ச மிக்கவளை போல இஸ்லாத்திற்காக எதையும் செய்வா என்ற மாதிரி தெரியும்.
ஆனால் காலேஜுக்குள்ளே நுழைஞ்ச உடனே என்ன செய்வாங்க, அந்த ஹிஜாபை எல்லாம் கலட்டி போட்டுட்டு உள்ளே போய் அந்த ஆண்களோட எல்லாம் கூத்தடிக்கிற காட்சிகள் எல்லாம் நம்ம நிறைய இடங்களில் கேள்விப்படுகிறோம், நாமே கண்கூடாகவும் கண்டிருக்கிறோம். இப்போ இதில் முஸ்லீம்களே இந்த ஹிஜாபை பேணுவதற்கு தயக்கம் காட்டும் பொழுது மற்ற பெண்கள் எப்படி காட்டுவாங்க? ஹிஜாப் இல்லாமல் தான் வருவாங்க. அது அவங்களுடைய மார்க்கத்தில் தப்பாக இருக்காது. அவங்க அரைகுறை ஆடையோடு வருவாங்க. அவங்களுடைய அவங்களுடைய உறுப்புகளை கனபரிமாணங்களை எடுத்து காட்டக்கூடிய வகையில் ஆடை அணிந்து வருவார்கள். அப்போ அந்த மாதிரி வரும் பொழுது இங்கே என்ன ஆகும், யாரெல்லாம் நோய் உள்ளவனாக இருக்கிறானோ அவன்லாம் பாதிக்கப்படுவான். அது என்னது, செயற்கையாக நாம ஒரு தப்புக்கு துணை செய்கிற மாதிரி ஆகி போயிடும். சாதாரணமாக இருக்கிற யதார்த்த நிலையை கெடுத்து ஆண்களையும் பெண்களையும் பக்கத்தில் உட்கார வைத்தால் அது மிகப்பெரிய முதல்ல எஜுகேஷனே கிடையாது. அங்கே வச்சோம்னு சொன்னால் அது எஜுகேஷனாக இருக்காது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, இது மார்க்கம் மார்க்க அடிப்படையில் பார்த்தாலும் கூட இது அனுமதிக்கப்பட்டது கிடையாது. அது நிறைய கோளாறுகள் இருக்குது. அதாவது தொழுகையில் வந்து ஒரு முறை ஒது செஞ்சுட்டு சாக்ஸ் போட்டுக்கிறோம். அடுத்த முறை அதே ஒதுவில் அந்த சாக்ஸ் கைட்டாமல் மசாஜ் செய்யறதுக்காக வேண்டி, சப்போஸ் ஒது இல்லைனாலும் அந்த கால் உரை கைட்டாமல் மறுபடியும் ஒது செய்கிறோம். அந்த ஒது செஞ்சுட்டு அந்த மசாஜ் செய்யும்போது இந்த ஈரமாக இருக்கும்போது தான் கை மசாஜ் செய்யணுமா, அல்லது கையெல்லாம் தொடச்சிட்டு அப்புறம் பள்ளிக்கிட்ட போயிட்டு ஷூ கட்டிட்டு அப்புறமா மசாஜ் பண்ணலாமா? அது பற்றி எனக்கு ஒரு மசாஜ் பற்றி தெரியுங்க. அதாவது தொழுகையில் உளு செய்கிறோம் இல்லையா, உளு செய்யும் பொழுது இப்போது காலை கழுவணும். கடைசியாக என்ன செய்யணும், எல்லா உறுப்பையெல்லாம் கழுவி முடித்த பிறகு இறுதியாக கால்களை கழுவணும். ஏன்னா கால்களை சரியாக கழுவாதவனுக்கு நரகம்லாம் வயலுள்ள ஆக்காபி மினன்னார் என்றெல்லாம் கூட ஹதீஸ்களை பார்க்கிறோம். இப்போ இவர்கள் கேட்பது என்னென்னு சொன்னால், அதில் ஒரு சமுதாயத்தினுடைய சிரமத்தை கருதி மார்க்கத்தில் ஒரு சலுகை வழங்கப்பட்டிருக்கு. என்ன சலுகை அப்படின்னு சொன்னால், இப்போது நம்ம சாக்ஸ் போட்டிருக்கிறோம், ஷூ போடும்பொழுது சாக்ஸ் அணிகிறோம். இந்த சாக்ஸ் யாராவது போட்டிருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க ஒளி செய்யும் பொழுது அதை கலட்ட தேவையில்லை. அதற்கு மேலாக அந்த ஒளி செஞ்ச தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த ஈரம் அதை அப்படி மேலே தடவிட்டோம்னு சொன்னால், மேற்பரப்பில் காலுடைய அந்த மேற்பரப்பில் அப்படி தடவிட்டோம்னு சொன்னால் அது காலை கழுவுனதுக்கு ஈக்குவல் ஆயிரும் என்று மார்க்கம் ஒரு சலுகை தருது. ஆனால் அதுக்கு ஒரு நிபந்தனையும் இருக்குது. சும்மா நம்ம செய்ய முடியாது. அப்படி செய்யும் பொழுது நம்ம முதல்ல தூய்மையாக இருக்க வேண்டும். சாக்ஸ் எல்லாம் மாற்றுறதுக்கு முன்னாடி ஒளி செஞ்சு தூய்மையாகி அந்த தூய்மையான நிலையில் சாக்ஸ் அணிந்தால் தான் அந்த சட்டம். ஒளி செஞ்சு குளிக்கிறோம், குளிக்கும் பொழுது ஒளி செய்கிறோம், ஒளி செஞ்சுட்டு குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கிறோம். இப்போ சாக்ஸை மாட்டிட்டோம்னு சொன்னால் என்ன செஞ்சுக்கலாம், நம்ம ஒவ்வொரு தொழுகைக்கு என்ன தேவையில்லை, சாக்ஸை கலட்ட தேவையில்லை. ஒளி செய்யும் பொழுது தண்ணியை தொட்டு மேலே தேய்ச்சிக்கிறலாம். இதில் கூட உள்ளூரில் உள்ளவங்களுக்கு வேறு சட்டம், வெளியூரில் உள்ளவங்களுக்கு வேறு சட்டம். உள்ளூரில் உள்ளவங்க என்ன செய்யலாம், ஒரு நாள் 24 மணி நேரம் என்ன செய்யலாம், ஒரு நாளைக்குள்ளே அவங்க மசகு பண்ணிக்கிறோம். மறுநாள் அது செல்லாது, மறுநாள் கலட்டி ஆகணும். ஆனால் பயணத்தில் உள்ளவங்களுக்கு என்ன, 3 நாட்கள் 72 மணி நேரம் வரைக்கும் என்ன செய்யலாம், அவர்கள் அந்த சாக்ஸை கலட்டாமல் மசகு பண்ணிக்கலாம். இதில் அவங்க குறிப்பாக கேட்குற கேள்வி என்னென்னு சொன்னால், மசகு பண்ணும் பொழுது இப்போ எல்லாம் தலைக்கெல்லாம் மசகு பண்ணியாச்சு, காதுகளுக்கும் மசகு பண்ணியாச்சு, காலுக்கு மசகு சாக்ஸ் போட்டிருக்கிறோம், அதுக்கு மேலே மசகு பண்ணுறது மட்டும்தான் பாக்கி. இந்த மசகு பண்ணும் பொழுது அந்த ஈரத்தோடு பண்ணிடணுமா, அல்லது வெளியே போய் கொஞ்சம் ஷூவெல்லாம் போட்டு கொஞ்சம் தள்ளி போய் பண்ணலாமா என்று அவங்க கேட்குறாங்க. இதில் இப்படி ஒரு செய்தி இல்லாட்டாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி செஞ்சுருப்பாங்கன்னு நம்ம யூகிக்க முடியுது. எப்படி யூகிக்க முடியுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒளி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, காலில் ஒரு கால் உரை அணிந்திருக்கிறாங்க. அப்போ ஒரு சஹாபி என்ன செய்கிறாரு, ஒளி செய்யும் பொழுது அந்த சாக்ஸை கலட்டுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வேணாப்பா கலட்ட வேண்டாம், நான் தூய்மையான நிலைமையில தான் அணிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு மசகு பண்ணாங்கன்னு இருக்குது. இதை எப்படி தான் விளங்க முடியும், உடனே பண்ணியிருப்பாங்க. அந்த ஈரம் மசகுன்னு சொன்னால் அந்த ஓரளவுக்கு ஈரம் இருக்கும், வேறு ட்ரையாக போட்டு தேய்ச்சாங்கன்னு நம்ம அதை விளங்கிக்கிற முடியாது. காலுக்கு மேலாக மசகு பண்ணாங்கன்னு சொன்னால் அந்த கொஞ்சம் வெட்னஸ் இருக்கும், அந்த ஈரப்பதத்தோடு தேய்த்தார்கள் என்றால் விளங்கிக் கொள்ள முடியுமே தவிர கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் காஞ்சு போயிடும். அப்புறம் செய்வது என்பது அது கொஞ்சம் அறிவுக்கு பொருந்தாமல் இருப்பதனால் அதோட முடிச்சுட்டு போயிட வேண்டியதானே. அது எவ்வளோ ஆக போகுது, காலை கழுவிட்டோம், காலை கழுவுறதுக்கு போல் சாக்ஸ் போட்டிருக்கிறோம், அப்படி எல்லாம் தேய்ச்சி ஒரு செகண்ட் ஆகாது. அப்போ அதை போய் லேட் ஆக்கிட்டு மறந்து கூட போயிடலாம். நம்ம அப்படி போகும்பொழுது தேய்க்கலான்ட்டு போகிறோம், மறந்து போகிற கூட அதில் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஒளி செஞ்சிட்டோம்னு சொன்னால் கடைசியாக கால் விலைக்கு மேலே லேசாக அப்படி மசகு கொண்டு போயிட வேண்டியதான் அந்த ஈரத்தோடையே. மெட்ராஸ் மயிலாப்பூர் அப்துல் அலி.
ஒன்றுக்கு போகும்போது, அதாவது 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் போகும்போது தலையை மறைத்திருக்க வேண்டுமா? இப்போது மனிதனுக்கு என்ன சில உபாதைகள்லாம் இருக்கு இல்லையா? சாப்பிட்றோம், குடிக்கிறோம், எல்லாம் உள்ளே போச்சுன்னா கொஞ்சம் நேரங்களில் வெளியே எடுக்க வேண்டிய ஊட்டங்கள்லாம் எடுக்கப்பட்ட பிறகு எல்லாம் வெளியேற்றப்பட்டு ஆகணும். அது இயற்கை தேவை நிறைவேற்றுறன்னு சொல்லுவோம். அதில் 2 இது இருக்குது. ஒன்று மலம் கழிக்கிறதுன்னு இருக்குது, இன்னொன்று ஜலம் கழிக்கிறதுன்னு இருக்குது. இதில் அந்த மாதிரி போகும் பொழுது தலையை மறைக்கணுமா, தலையை மறைத்து கொண்டு தான் இந்த மலஜலங்களை கழிக்க வேண்டுமா என்று அவங்க கேட்குறாங்க. அப்படியெல்லாம் மார்க்கத்தில் எந்த சட்டமும் கிடையாது. மார்க்கத்துக்கு இதெல்லாம் யாராவது பின்னாடி வந்தவங்க என்னத்தையா சொல்லிட்டு போயிருப்பாங்க. 2வது, இது ஒரு இபாதத்து சார்ந்த விஷயமும் கிடையாது. எது தொழுகன்னு சொன்னால் கூட அவங்க சொன்னதா அதுவும் கிடையாது. தொழுகன்னு சொன்னால் கூட தலையை மறைக்கணும், அது மார்க்கத்தில் இல்லை. இருந்தாலும் சரி, தொழுகையோடு சம்மந்தப்பட்ட மாதிரி அவங்க சம்மந்தப்பட்ட ஒரு நியாயம்னு சொல்லலாம். நியாயம் இல்லை அது, ஆனால் ஒரு பேச்சுக்கு ஒரு வாதத்துக்கு அதை எடுத்துக்கொள்ளலாம். இதில் அதுவும் கிடையாது. இதை போய் என்ன செய்ய போகிறோம், உள்ளதை க்ளீன் பண்ணிட்டு வரப்போகிறோம். இது வணக்கமா, இது இபாதத்தோடு சம்மந்தப்பட்டதா, இந்த நேரத்தில் தலையினுடைய முடி தெரிவதனால் எந்த கேடும் இருக்குதான்னு கேட்டால் அது அப்படி ஒன்றும் கிடையாது. அப்படி இது புதுசாக கேள்விப்படுறோம். இப்போ இது வரைக்கும் எங்கேயும் கேள்விப்பட்டதில்லை. அதுக்கு கேட்பாங்க, இதுக்கு கேட்பாங்க, தொழுவும் பொழுது மறைக்கணுமா, பாங்கு சொல்லும் போது மறைக்கணுமா என்றெல்லாம் கேட்பார்களே தவிர டாய்லெட்டுக்கு போகும்போது மறைக்கணுமா என்ற கேள்வி இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் கேள்விப்படுறோம். அப்படி மார்க்கத்தில் என்ன இல்லை, டாய்லெட் போகிறோம்னு சொன்னால் அதில் சில முறைகள் சொல்லித்தரப்பட்டிருக்கு. அதை எப்படி போகணும், என்னென்ன துவாக்களை ஓதணும், எப்படி சுத்தம் செய்ய வேண்டும், எவ்வளவு நாகரிகமாக ரசூலுல்லாஹி அவங்க என்ன செய்வாங்க, மலஜலம் கழிக்கும் பொழுது மக்களுக்கு அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. மலஜலம் கழிக்கிறத பற்றி இஸ்லாம் பேசாமல் இல்லை, ஆரோக்கியமான விஷயங்களை பேசுது. எப்படி பேசுது, சுற்றுப்புறத்தை கவனித்து நீங்கள் இருக்க வேண்டும், சுற்றுப்புறத்தை நாரடிச்சிடக்கூடாது. ரசூலுல்லாஹி அவங்க என்ன செய்வாங்க, இதா அராதல் மதுஹப அபஅத, அபுதாபில் இடம்பெறக்கூடிய செய்தி. ரசூலுல்லாஹி அவர்கள் அவங்க மலஞ்சலம் கழிக்க சென்றாங்கன்னு சொன்னால் அவங்க தொலைவாக போயிடுவாங்க, மக்களை விட்டும் தொலைவாக, அந்த ஸ்மெல்லாம் வராத வகையில் அப்படி போய் கழிப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே போன்று ஒருத்தர் சிறுநீர் கழித்தாருன்னு சொன்னால் அதை எப்படி சுத்தம் செய்ய வேண்டும், தண்ணீர் கிடைக்காட்டி ஏதாவது ஒரு ஈரத்தை உறிஞ்சக்கூடிய கற்கள் இருந்தால் அதை பயன்படுத்தலாம், அல்லது அதுக்கு ஒப்பான மெட்டீரியல் இருந்தால் அதை பயன்படுத்தலாம், அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன இல்லை, இந்த மாதிரி தலையை மறைக்கணும் என்ற ஒரு ரீசன் இல்லை. 2வது, அதில் ஒரு மேட்டரும் இல்லை. அது பின்னாடி வந்தவங்க யாராவது சொல்லியிருப்பாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் சாதிக்கு ராமநாதபுரம். இது இப்போ நம்ம ஹலால் அலாம் பேருனா, இப்போ பள்ளியில் பொருள் வைக்கிறாங்க, அதை நம்ம சாப்பிட்லாமா, அது எந்த வகையில் நம்ம தெரிஞ்சுக்கணுமா, என்ன செய்யணும், அதை பற்றி பதில் சொல்லுங்கள். இப்போது பள்ளிவாசலில் தொழுதுட்டு வர்றோம், அங்கே சில உணவு ஐட்டங்கள்லாம் வச்சுருக்குறாங்கன்னு சொன்னால் அதில் பல விதம் இருக்குது. வைக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறணும். இப்போ வைக்கிறதுன்னு சொன்னால் ஒரு பழமோ ஒரு பொருளோ பிஸ்கட்டோ, இப்போ கொஞ்சம் பிஸ்கட் கொடுத்தாங்க இல்லையா, பிஸ்கட்டை தான் டக்குன்னு தான் ஞாபகம் வரும், பிஸ்கட் வச்சுக்கிடுவோம். பிஸ்கட் ஒரு பள்ளிவாசலில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது பள்ளிவாசல் நிர்வாகத்தில் இருந்தோ அல்லது ஒரு உங்களை போன்ற என்னை போன்றவரோ மக்களோட நலன் கருதி சாப்பிட்டு போட்டுமேன்னு வச்சா அதை சாப்பிட்றது பிரச்சனை இல்லை, சாப்பிட்றக்காண்டி வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹி காலோட என்ன செய்வாங்களாம், அந்த பள்ளியை சுற்றி உள்ள இடங்களில் பேரித்தம்பழத்தினுடைய அந்த செங்காய்கள் இருக்கும் இல்லையா, முழுமையாக பழுத்துறாமல் காயாவும் இல்லாத ஓரளவுக்கு நடுத்தரமான வகையில் உள்ள அந்த குலைகளை கொண்டு பள்ளிவாசலில் கட்டிட்டு போயிடுவாங்க. எதுக்காக, வழிப்போக்குகள் சாப்பிட்றதுக்காக. அவங்களோட அந்த அளவுக்குள்ள நல்ல உள்ளங்கள் இன்றைக்கெல்லாம் பெரும்பாலும் குறைஞ்சி போச்சு. இன்றைக்கெல்லாம் என்ன செய்ய மாட்டோம், யாரும் அந்த மாதிரி செய்கிறது இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹி காலத்தில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அது போன்ற குலைகளை, பேரித்தம்பழ குலைகளை கொண்டு கட்டி வச்சுட்டு போயிடுவாங்க. இப்போ போகிற வர வழிப்போக்கில் என்ன செய்வாங்க, அதை எடுத்து சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பள்ளிவாசலிருந்து வர்றோம், தொழுதுட்டு வர்றோம், முன்னாடி பள்ளிவாசலில் உள்ள இடத்துல ஒரு பிஸ்கட்டே இருக்குதுன்னு வைங்களேன், சாப்பிடுவதற்காக வேண்டி வைக்கப்பட்டிருந்தால் அதை சாப்பிடலாம், அது பிரச்சனை இல்லை. அதே நேரத்தில் என்ன ஒரு ஆள் வர்றான், வியாபாரத்துக்கு பிஸ்கட் வாங்கி வச்சுக்கிறோம்னு வச்சுக்கணும், பள்ளிவாசல்னு என்ன செய்யக்கூடாது, எல்லாத்தையும் சாப்பிட்றது விளங்கிடக்கூடாது. அதை விவரத்தை தெரிஞ்சுக்கிறணும். இது என்ன பிஸ்கட்டு, இது சாப்பிட்ற யார் வச்சுருக்குறாங்க என்பதை கேட்டு தெரிஞ்சுக்கிறணும். ஒரு ஆள் வியாபாரத்துக்கு வாங்கி வச்சுருப்பான், நம்ம பாட்டுக்கு திண்டு காலி விட்டுருவீங்க, அப்போ அவன் நஷ்டப்பட்டு போயிடுவான். அப்போ அதை கவனிக்க வேணும். அந்த மாதிரி இல்லாமல் யாருடைய தனியாருடைய சொந்தமாக இல்லாமல், தனியாரோட தான் இருக்கலாம், அவன் தந்திருக்கணும். பள்ளிவாசலுக்காக வேண்டி சரி மக்கள் சாப்பிடட்டும் என்று மனம் போந்து அதை கொடுத்திருந்தால் அதை சாப்பிடலாம். பள்ளிவாசலோடு இதாக இருந்தாலும் கூட அனுமதி இல்லாட்டி சாப்பிடக்கூடாது. சரி, பள்ளிவாசலில் இதாக இருக்கலாம், வேற ஒரு ஃபங்க்ஷனுக்காண்டி வச்சுருப்பாங்க. நாளைக்கு நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு இன்றைக்கே வாங்கி வைக்கிறது இருக்குல்ல, நாளைக்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு இன்றைக்கே பொருள்களை திரட்டக்கூடிய பழக்கம் மக்கள்கிட்ட இருக்குது. அப்போ நாளைக்கு ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுதுன்னு வைங்க, அதுக்கு தேவையான வாங்கி வச்சுருக்கிறாங்கன்னு சொன்னால் அதை போய் இன்றைக்கே அடிச்சுட்டு வந்துடக்கூடாது.
அப்போ அதை ஒரு பொருளை சாப்பிட பொருள் இருந்தால் அதை பற்றிய விவரம் என்ன, இது யார் வச்சிருக்கிறாங்க, எதுக்கு வச்சிருக்கிறாங்க, சாப்பிடலாமா என்பதை தெரிந்து கொண்டு அந்த மாதிரி இருந்தால் சாப்பிட்டு கொள்ளலாம், அது பிரச்சனை இல்லை. அதே நேரத்தில் அந்த சாப்பாட்டில் சில விஷயங்கள் நம்ம கவனிக்க வேண்டும். அது வேற ஒரு கடவுளுக்கு பெரும்பாலும் இங்கே அந்த பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஊரில் என்ன செய்வாங்க, அவுளியாக்களுக்கு படைப்பாங்க. ஆட்டை இங்கேருந்து கொண்டு போகிறது ஏர்வாடி, எங்கள் ஊர்களில் கொண்டு போவாங்க. ஏர்வாடிக்கு நாகூருக்கு கொண்டு போய் அங்கே உள்ள அவுளியாக்காக வேண்டி அந்த ஆட்டை அறுப்பாங்க. அது ஹராமான சாப்பாட்டை போயிடும். இது சாப்பாடு என்பது வந்து அல்லாஹ்விற்காக வேண்டி தான் படைக்கப்பட வேண்டுமே தவிர அல்லாஹ் அல்லாமல் வேறு யாருக்கும் படைக்கப்படக்கூடாது. இப்போ ஏர்வாடியில் தர்காவுக்காக வேண்டி ஒரு ஆட்டை அறுக்கிறாங்க, அதில் ஒரு பிரியாணியை பண்ணி அந்த அவுளியாக்காக கந்தூரியை கொண்டாடுவதற்காக வேண்டி ஒரு பிரியாணி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிடுவோம். அந்த பிரியாணியை கொண்டு வந்து பள்ளிவாசல் வாசலில் இப்போ இருக்குன்னு சொன்னால் உடனே அதை அங்கேயும் பார்க்கணும், என்ன பிரியாணி, ஏது பிரியாணி, யார் கொண்டு வந்தாங்க, அதன் பின்னணி என்ன, அப்படி நம்ம தெரிந்து கொண்டு இந்த மார்க்கத்தில் தடை இல்லாத வகையில் வேற ஒருத்தருக்கு படைத்ததாக இருந்தாலோ, வேற ஒரு அவுளியாக்களுக்கு படைத்ததாக இருந்தாலோ, வேறு தெய்வங்களுக்கு படைக்கப்பட்டதாக இருந்தாலோ அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறணும். அதே மாதிரி அதை நோக்கத்தை தெரிஞ்சுக்கணும். ஒரு பொருள் இருக்குன்னு சொன்னால் உங்கள் கேள்வி அதானே, அது அவங்களுடைய இதை பற்றி நமக்கு கேள்வி வராது. ஒரு ஆளே வியாபாரம் வட்டி விட்டு சம்பாதிக்கிறோன்னு வச்சுக்கிடுவோம், இன்ட்ரெஸ்ட்டு விட்டு சம்பாதிக்கிறாரு, அது அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள விஷயம். அவர் நமக்கு அதாவது இஸ்லாத்தினுடைய இந்த கொடுக்கல் வாங்கல்களில் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. கொடுக்கல் வாங்கல்னு சொன்னால் எல்லா கொடுக்கலும் ஒரே மாதிரி ஆயிடாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆள் வட்டி வாங்குறான்னு வச்சுக்கிடுவோம், வட்டி வாங்குறான்னு சொன்னால் அது அவனுக்கு தான் அது ஹராமான வருமானம், அவனுக்கு ஹராமான சாப்பாடு. இப்போ அவன் வேற ஒரு ஆளுக்கு தர்றான்னு வைங்களேன், அவன் எந்த அடிப்படையில் கொடுக்குறான், அன்பளிப்பாக கொடுக்குறான், இல்லை சாப்பிடட்டுமே என்ற அடிப்படையில் அவன் கொடுக்குறானே தவிர அதுக்கும் நமக்கும் கூட்டாளி ஆகுமா, நம்ம கூட்டாளி ஆக மாட்டோம். இது ரெண்டாவது. இதே நீங்கள் அளவுகோலாக கொண்டால் ஒருத்தன் வட்டிக்கு விட்றான், வட்டிக்கு விட்டு அடிப்பட்டு செய்கிறாங்கன்னு சொன்னால் நம்ம இங்கே எப்படியோ தெரியல, இந்தியாவில் வாழ முடியாது. இந்தியாவை பொறுத்தவரை என்ன செய்யணும், பெரும்பாலும் நம்ம இந்தியானாலே வட்டியில் தான் கிடக்குது. இந்தியாவில் இன்றைக்கி வட்டியினுடைய கோடி வந்து பல லட்சம் கோடிகளை தாண்டி கொண்டு இருக்குது. அப்போ இந்தியாவினுடைய அடிப்படை பொருளாதாரமே வட்டி வாங்கி தான் என்ன செய்கிறான், அவன் தன்னுடைய எல்லாத்தையும் தயாரிக்கிறான். அப்போ இந்தியாவிலிருந்து தரக்கூடிய ரேஷன் கார்டு வாங்கக்கூடாது, இந்தியாவிலிருந்து தரக்கூடிய அந்த மற்ற பொருட்கள் ரேஷன் கார்டு கூட உரிமைன்னு போயிடும். அரசாங்கத்தில் தரக்கூடிய அரசாங்கத்திலிருந்து இலவச வேட்டியை தரணும்னு வச்சுக்கிடுவோம், அது கூடாது. ஏன் கூடாது, அது வட்டியில் வந்தது, வட்டிக்கு வாங்கினதுனால அது வந்துன்னு சொல்லி சொல்ல முடியும். அப்போ இதை பொறுத்தவரை இஸ்லாத்துடைய பார்வை என்னன்னு சொன்னால், ஒருவன் ஒரு தவறு செய்தால் ஹராமான முறையில் பொருளை ஈட்டினால் அது அவனுக்கும் அந்த பொருளாதாரத்துக்கு உள்ள குற்றச்சாட்டு அவனோட முடிஞ்சு போயிடும். அவன் ஒரு பிச்சைக்காரனுக்கு போகிறான், நீங்கள் இப்போ பிச்சைக்காரன் குற்றவாளி ஆக மாட்டான். ஏன், இவன் பிச்சைக்காரனுக்கு போட்டானே தவிர அதுக்கும் இந்த பிச்சைக்காரனை காரணம், அவன் வட்டிக்கு வாங்குவதற்கும் மார்க்கத்துக்கும் முரணான வகையில் சம்பாதிப்பதற்கும் இவன் காரணம் கிடையாது. ரெண்டாவது, இது நமக்கு நேரடியாக பார்க்கும்பொழுது ஹராம் மாதிரி தெரியும். அடிப்படையாக அவர் ஹராமான முறையில் சம்பாதித்து இருந்தாலும் கை மாறும் பொழுது சில விஷயங்கள் மாறி போயிடும். இஸ்லாத்தில் வந்து கை மாறும் பொழுது சில விஷயங்கள் மாறும். இப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து பரீரா என்ற ஒரு பெண் இருந்தாங்க. அவங்க ஒரு அடிமையாக இருந்து பிறகு விடுதலை செய்யப்பட்டவங்க. அவங்களுக்கு சதக்காவினுடைய இறைச்சி கிடைக்கிது. சதக்கா என்று சொன்னால் தர்மம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு போடப்பட்ட சட்டம் என்ன, ரசூலுல்லாஹ் அவங்க தர்மம் சாப்பிடக்கூடாது, அன்பளிப்பு சாப்பிடலாம். ஒரு சஹாபி கொண்டு வந்து அன்பளிப்பாக ஒரு பாலையோ பேரித்தம்பளங்களோ சாப்பாடையோ கொடுத்தா ரசூலுல்லாஹ் வாங்கிக்கிடுவாங்க. ஆனால் சதக்கா என்பது வேற, அன்பளிப்புங்கிறது வேற. சதக்கா நேரடியாக பார்க்கும்பொழுது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சதக்கா ஹராம், சதக்கா சாப்பிடக்கூடாது. ஆனால் இந்த பரீரா என்ற பெண் என்ன செய்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு சில இறைச்சிகளை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இது விஷயத்தையும் சொல்லிட்டு போயிடுறாங்க, இது வந்து தர்மத்தில் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் அவங்க வீட்டில் வந்து கேட்குறாங்க, இருக்குது ஆனால் தர்மத்தில் உள்ளது, தர்மம் அவங்களுக்கு தர்மமாக கிடைத்ததான். அப்புறம் நபிகள் நாயகம் சொன்னாங்க, அது அவளுக்கு தான் தர்மம், எடுத்துகிட்டு வாங்க, கொண்டு வச்சு ரசூலுல்லாஹ் சாப்பிட்டு போயிட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு நேரடியாக பார்த்தால் அந்த சாப்பாடு ஹராம். அந்த பரீராவுக்கு கிடைத்த அந்த இது எப்படி கிடைத்தது, தர்மமாக கிடைத்தது. ரசூலுல்லாஹ்வுக்கு தர்மம் கூடாது. அப்போ சாப்பிடக்கூடாது, முடிவெடுக்க தேவையில்லை. அந்த பரீரா என்ற பெண் ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி தர்மமாக கொடுத்தாங்க, அன்பளிப்பாக கொடுக்குறாங்க. இப்போ அன்பளிப்பாக கை மாறும் பொழுது விஷயம் மாறி போயிடும். கை மாறி சொன்னாலே பெரும்பாலும் என்ன ஆயிரும், சட்டம் மாறி போயிருப்போம். உதாரணத்துக்கு ஜக்காத் இருக்குது, ஜக்காத்தில் ஒரு தடவை கொடுத்துட்டோம்னு